ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது வந்து நான் டேக்குக்கூடிய ஆனிவர்சரிக்கு வந்து எந்த வீடியோவும் போடல இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானோடு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ரெக்வஸ்ட் சாங் வந்து அவங்க ரொம்ப கேட்டிருந்தாங்க. நான் மிஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். ஐம் ஸோ சாரி. நான் இவ்வளோ டிலே பண்ணதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல்லையும் செகண்ட் சேனல்லையும் கேட்டிருந்தும் நான் வந்து விட்டுட்ருக்கேன். ஐம் சாரி. ஓகேடா. இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் கட்டுறாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியாக அவருடைய வீடையே டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காரு. டெக்கரேஷன்னா அப்படியே ஓவராக ஒரு மாதிரி பளிச்சுன்னு இல்லை, ரொம்ப டிம்மாக இருக்குது. அதாவது நம்ம வந்து இந்த கேண்டில் லைட் டின்னர் வந்து ரெடி பண்ணுறது, ரூமில் போயிட்டு பெட்ஷீட் எல்லாத்தையும் கலர் சேஞ்ச் பண்ணுறது, ரொம்ப ஒரு ஹாட் சீனரிக்கு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு மொத்த வீட்டையும். நம்ம டீவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோவாக இருக்கார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஈவன் சொல்லப்போனால் அவருடைய ஃபேஸில் வந்து இந்த மாஸ்க்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த ஃபேஸ் பேக் போடுவாங்க இல்லையா, அந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு தான் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்க போகிற மாதிரி. லைக் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வந்து ஆனிவர்சரி நாளைக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக் வரதுக்குள்ளாட எப்படியாவது மொத்த வீட்டையும் மொத்தமாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காரு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. டக்குன்னு அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஜங்குக், கிளம்பிட்டியா? நீ எங்கே இருக்க? டே இல்லை, ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, என்னால் வீட்டுக்கு வர முடியாது. ஜங்குக், என்ன சொல்கிற? ஏன்? அதான் சொன்னல, ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்ட்டு. ஜங்குக், என்ன விளையாடிட்டுருக்கியா நீ? நேற்றும் நீ வீட்டுக்கு வரல, இன்றைக்கும் வர மாட்டேங்கிற. என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு புரியுது டே, ஐம் சாரி. நான் வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் நான் என்ன பண்ணுறது, கம்பெனிலேருந்து வேலை கொடுத்துட்டே இருக்காங்க, என்னால் வீட்டுக்கே வர முடியலடா. நான் வந்தாலும் என்னால் வேலையை முடிக்க முடியாது. நாளைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. நாளைக்கே நான் நைட்டு தான் வீட்டுக்கு வர முடியும். என்ன நினச்சிட்ருக்க? நாளைக்கு என்ன? ஓ, என்னடே, ஆனிவர்சரி கூட மறந்துடுறாங்க. என்னது? புரியல. ஒன்றும் இல்லை, ஃபோனை வைப்போ. ஃபோனை வைக்க வாங்கிட்டு ப்ளீஸ் கோவப்படாத. ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான். போச்சாங்கோ டே, நான் முடிச்சுட்டு எப்படியாவது நாளைக்கு வர பார்க்குறேன். நிஜமா நாளைக்கு வர பார்க்குறேன். அப்போ நான் என்றைக்கும் தனியாக தான் இருக்கணுமா? ப்ளீஸ் டே, சேஃபாக இரு. டோர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோ. யார் கூப்பிட்டாலும் வெளியே போகாத. உனக்கு எதாக இருந்தாலும் நான் வாங்கிட்டு வரேன். போ. ஐம் சாரி. போஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவமாக காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி சோகமாக அவர் ரெடி பண்ண எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் நம்ம ஜங்குக் வரதுக்காக, அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, அவருக்காக குக் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். பட் நம்ம ஜங்குக் இப்படி கால் பண்ணி எல்லாத்தையும் ஒரேடியாக முடிச்சு விட்டுற நம்ம ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் ரெடி பண்ண ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அப்படியே அந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் அணைச்சிட்டு நார்மலாக வீட்டையே மாற்றிட்டு அப்படியே போயிட்டு படுத்துட்டு ஃபோன் ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 hour to 2 hours இருக்கும். டைம் கரெக்டாக ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்குது நைட் டைம். நம்ம வந்து அமைதியாக உட்காந்து ஃபோன்லாம் பார்த்துட்ருக்கா. டக்குன்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின். இப்போ நம்ம ஜிமினுடைய கால் அட்டன் பண்ண, ஹலோ ஜிமின், டே என்ன பண்ணுற? வீட்டில் தான் இருக்கேன். என்னாச்சு? இல்லை டே, அது வந்து நான் வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன், அதனால தான் கேட்டேன். இந்த டைம் எங்கடா இருக்க போகிறேன்? வீட்டில் தான் இருக்கேன், வா. சரி, இதோ வரேன்.
இரு. ஜிமன், உனக்கு என்னாச்சு? நீ ஓகே தானா? எதுனா ப்ராப்ளமா? இல்லை டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பேசுகிற. இல்லைடா, ஒன்றும் இல்லை. சரி, யோங்கி எங்க? யோங்கி வெளியே போயிருக்கான். ஏன் இன்னமும் அவன் வீட்டுக்கு வரலையா? இல்லைடா, கொஞ்சம் கம்பெனி வேலையாக வெளியே போயிருக்கான். உனக்குமா? சங்குக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். வீட்டுக்கே வரலடா. நாளைக்கு ஆனிவர்சரி தெரியுமா? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவன் கூட இன்றைக்கி நைட்டு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? சரி டே, நான் வீட்டுக்கு வரேன் இரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் அப்படி காலை கட் பண்ண ஒரு 1 hour இருக்கும். டைம் ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக நம்ம ஜிமன் வந்து டோர் நாக் பண்ணுறாரு. நம்ம டேவும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமன் பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கார். ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு மாதிரி பயந்து நர்வஸாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. நம்ம டே பார்த்ததை கண்டுபிடிச்சிட்றாரு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்படியே நம்ம டே வந்து ஜிமன் அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்க இப்போ கவுச்சில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமன் பக்கத்துலேயே நம்ம டே உட்காந்துட்டு அவருடைய ஷோல்டர் மேலே கை போட்டு ரொம்பவும் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே தான். ஜிமன், என்ன ஆச்சு? திடீர்னு இந்த நேரம் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்க, பார்க்குறதுக்கு ஒரு நர்வஸாக இருக்கா? ஓகே தானே நீ? இல்லைடா, அது ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஆச்சு? அது எனக்கு எப்படி உனக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஏண்டா? எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. எதனா ஆயிடுச்சா? அது உங்கள்கிட்ட எப்படிடா நான் சொல்கிறது? சொல்லுடா, சொன்னால் தானடா தெரியும். ஏன்டா என்ன பயமுறுத்துற? பாத்தியா, நீ இப்போவே பயப்படுற. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லு ஜிமன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஆச்சு? நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டேல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது வந்து என்ன? அது ஜங்குக்கு என்ன? இல்லைடா, அவன் ஆஃபீஸ் வேலையாக வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு சொன்னானா? ஆமாம் சொன்னால் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். ஃபோன் பண்ணியிருப்பான். ஓ, அது ஒரு வேலை விஷயமா கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டுருக்கப்போ அது வந்து என்னடா? சங்குக்கு என்னடா? எதுக்குடா பயமுடுத்துற? ஒழுங்கா சொல்லு. சங்குக்கு போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுடா. என்னது ஆக்சிடெண்ட்டா? ஆமாட்டே. தயவு செஞ்சு பதட்டப்படாத. யோங்கி கூட தான் இருக்கான். ஜிமன், என்ன சொல்கிற நீனு? வா, எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க? வாடா போகலாம். செங்கி எனக்கு மட்டும் ப்ளீஸ் பதட்டப்படாதடா. அவன் நல்லா தான் இருக்கான்னு தான் சொன்னான். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான்னு சொன்னானா? எனக்கு ஜிமன் எழுந்துரு, வா போகலாம். டேய் ஒரு நிமிஷம் இரு, பதட்டப்படாத. நீ இப்படி இருந்தேன்னா அங்கே போனால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அங்கே சங்கக்கூடிய ஆஃபீஸ் மேட்ச்சு கூட இவங்க இருக்கான். ஸோ நீ எதுவும் பயப்படாத. அவங்களாம் இருந்தால் நான் இருக்கணும்ல. எழுந்துடுறா, வாடா போகலாம். சரி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு தான் வந்தேன். ஆனால் நீ இப்படி பதட்டப்படாத. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்தேன். ஜிமன், சரி, நான் பதட்டப்படலை. என்னை கூட்டிகிட்டு போ. சரி வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நீ அங்கே போய்ட்டு ஜிமன், எனக்கு அதெல்லாம் என்னை இப்போ கூட்டிகிட்டு போறியா இல்லையா? நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. திடீர்னு நம்மகிட்ட துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு.
என்னன்னு பார்த்தா எல்லாமே கனவு. நம்ம ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் இல்லையா? இந்த மாதிரி நான் வரதுக்கு நாளைக்கு ஆகும். நீ சாப்பிட்டு படுத்து தூங்குன்ட்டு. ஸோ அந்த நேரம் நம்மட்ட எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு பெட்ரூமில் போய் படுத்திருப்பார்ல. அப்போ அப்படியே அசந்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ கனவுல நம்ம ஜிமின் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு மாதிரி வர, அவர் ஒரு மாரி பயந்து போயிட்டு எழுந்துக்கிறாரு. முகமெல்லாம் வேர்த்திருக்கு. கை கால்லாம் உதறுது. ஒரு மாரி பயத்துல ஜங்குக்கு அடுத்து கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நம்ம ஜங்குக் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அவருக்கு இன்னமும் பயமாக ஆரம்பிக்குது. நம்ம ஜிமின்க்கு கால் பண்ண, ஜிமின் கால் அட்டெண்ட் பண்ணி, அ அ ஹலோ டேய் அ ஜிமின் எங்க இருக்க? வீட்ல ஏன் என்னாச்சு? எதுக்கு நீ பதட்டமா பேசுற ஜிமின்? ச் டேய் இல்ல நீ நீ கால் பண்ணியா அதான். நான் கால் பண்ணா நீ எதுக்கு பதட்டமாகுற? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்டா. ஏன்டா திடீர்னு கால் பண்ணி இப்படி கேட்குற? பொய் சொல்லாம சொல்லு ஜிமின். ஏய் எல்லாம் ஓகே தான். ஏன் எதுக்கு நீ இப்போ திடீர்னு கால் பண்ணி இப்படி கேட்டுட்ருக்க? இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்டே காலை கட் பண்ணிடுறாரு. சரி யூங்கிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு யூங்கிக்கு கால் பண்ணால் யூங்கி கால் அட்டன் பண்ணவே இல்லை. நம்மள்ட்டேக்கு பைத்தியம் பிடிக்குதோ, ஐயோ என்ன இவன் இவன் கால் அட்டன் பண்ணுறான், அவன் ஏன் கால் அட்டன் பண்ணல, நம்ம ஜங்குக்கு ஏன் கால் அட்டன் பண்ணல, வேலை பார்த்துட்டு இருக்கான, ஃபோன் கையில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆகுறது நம்ம டேக்கு. ஒரு மாதிரி வீட்டில் எழுந்திரிச்சு அங்கிட்டும் எங்கிட்டும் நடந்துட்டுருக்காரு. மணி 9 மணி ஆகுது. நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணி திரும்ப திரும்ப கேட்குறாரு. நம்ம ஜிமினும் பயந்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் பயப்படுறது நம்ம டேக்கு இன்னமும் பயமாக இருக்குது. அப்படியே அந்த வீட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்க டைம் ஒரு 10 o'clock இருக்கும். டக்குன்னு வீட்டு காலிங் பெல் யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டேக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது இந்த நேரத்தில் யாரா காலிங் பெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டு அந்த டோருடைய ஹோல் இருக்கும் இல்லையா? அந்த ஹோலில் பார்த்தா வெளியே ஜிமின் நின்றுட்டுருக்காரு. ஜிமினை பார்த்ததும் நம்ம டேக்கு பயம் உயிர் போது. தூக்கி வாரி அடிக்குது நம்ம டேக்கு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல. இவன் எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாகுது. வீட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு மாதிரி நர்வஸாக ஃபேஸ் எல்லாம் வேர்த்துருக்கு. நம்ம ஜிமின் பார்த்ததுமே ஒரு மாதிரி அவரும் நர்வஸ் ஆகிடுறாரு. நம்ம டேக்கும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருது. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமினை உள்ளே கூப்பிட்டு வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல உட்கார வைக்க இப்போ நம்ம டே தான், ஜிமின் என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துக்கு வந்திருக்க, எல்லாம் ஓகே தானே? இல்லை நீ ஓகே தானே டே? எதுக்காக இப்படி கிட்டத்தட்ட 5 வாட்டிக்கிட்ட கால் பண்ணிட்டேன். நர்வஸாக இருக்கேன், பார்க்குறதுக்கு பயந்து போன மாதிரி இருக்குது. அதனால தான் கால் பண்ணாமல் டேரெக்டாக வீட்டுக்கே வந்தேன். இல்லை ஒன்றும் இல்லை, ஜங்குக் கால் அட்டன் பண்ணவே இல்லையா? அதான். ஜங்குக் கால் அட்டன் பண்ணலையா? அவன் அவன் வீட்டுக்கு வரலையா? அவனுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்லேயே இருக்கான். அதனால தான். நாளைக்கு உனக்கு ஆனிவர்சரில? ம். ஓ, ஜங்குக்கால் வர முடியலையோ? ஆமாம், அவனுக்கு ஒர்க் இருக்கான். ஓ சரி, நீ ஏன் பயந்து போன மாதிரி இருக்கட்டே? இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை. உண்மையாக ஒன்றும் இல்லையா? ம் சரி, உனக்கு குடிக்கிறது நான் எடுத்துகிட்டு வரவா? இல்லாட்டே ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே பேசிகிட்ருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மாதிரி போகுது. நம்ம டே இன்னமும் நார்மல் ஆகவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிட்டே இருக்குது. ஈவன் நம்ம ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஜங்குக்கு கால் ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு கால் அட்டன் பண்ணவே இல்லை. நம்ம டேக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது. டைம் ஒரு 11 மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இப்படியே பயந்துட்டுருக்க டக்குன்னு நம்ம ஜிமினுடைய ஃபோனுக்கு நம்ம யூங்கி கால் பண்ணுறாரு. நம்ம யூங்கி நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணதும் இப்போ நம்ம டே தான், யாருடா? யூங்கி தான் கால் பண்ணுறான். என்னாச்சு? ஏன் இப்போ கால் பண்ணுறான்? தெரியலையே. யூங்கி எங்கே இருக்கான்? ஜங்குக் கூட தான். சரி, கால் அட்டன் பண்ணி பேச. ஒரு நிமிஷம் இரு, அது நான் பர்சனலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜிமின் வந்து கால் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு அட்டன் பண்ணி நம்ம இவங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. நம்ம ஜிமின் வந்து பேசும்போது எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் நார்மலாக தான் பேசுகிறாரு. பட் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமேட்டு பேசுகிறது ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி பயந்து போயிட்டு, அப்படியா ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. நம்ம டேக்கு தூக்கி வாரி போடுது. உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு எழுந்துருச்சு நிற்க அவருக்கு முகமெல்லாம் வேர்க்குது, கை கால்லாம் நடுங்குது. நம்ம ஜிவன்கிட்ட போயிட்டு என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, எல்லாரும் ஓகே தானே அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஃபோன் பேசிகிட்டு இருக்கனால நம்ம ஜிமின் வந்து நம்ம டேக்கை ஆன்சர் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு வழியாக காலை கட் பண்ணிவிட, இப்போ நம்ம ஜிமின் டேவை பார்த்து டே பார்த்துட்டு பண்ணாத, நம்ம இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது, வா போகலாம். ஹே என்னாச்சு, யூகி என்ன சொன்னா, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், நீ வா வெளியே போகலாம். எதுக்கு, யாருக்கு என்னாச்சு, எதுக்கு இப்போ நம்ம வெளியே போகணும்? அது ஒரு விஷயம் இருக்குடா, வா. இல்லை ஜெமன் என்ன ஆச்சு சொல்லு, நான் போகிற வழியில் சொல்கிறேன் டே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போது அப்படியே வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த நைட் ட்ரெஸ்ஸோடு தான் கிளம்புறாங்க. இப்போது வண்டியில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டுகிட்டே இருக்காரு, யாருக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ அவசரமாக கிளம்புறோம், எல்லாம் ஓகே தானேன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காரு. அவருக்கு என்ன ஒரு பயம்னா, அவருடைய கனவுல வந்த விஷயம் நிஜமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜங்குக்கு எதுனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பயம். கனவுல எதுனா ஒன்று வந்தாலே நடந்துருமோன்ற ஒரு பயம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல, அதே தான் நம்ம டேக்கும். ஆக்சுவலி நம்ம டே அண்ட் ஜங்குக் பற்றி சொல்லணுன்னா, 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. அவங்களுடைய லவ் ஆனிவர்சரி அப்போ தான் அவங்களுடைய மேரேஜ் ஆனிவர்சரியும். ஸோ எப்போவுமே எல்லா வருஷமும் ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலனாலும் அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரியாவது எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்க முடியல அப்படின்றதே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஒரு வருத்தம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் வந்து ரொம்ப ஒரு கேரிங் கப்புள்ஸ். சொல்லப்போனால் ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தருக்கு கோவம் வந்தாலும் இன்னொருத்தன் அடங்கி போகிற டைப்பு அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் ரொம்பவும் அழகாக புரிஞ்சுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அவங்களுக்குள்ளே வராது. நம்ம ஜங்குக்கு நம்ம டேனா அவ்வளோ பிடிக்கும். எந்த அளவுக்குனா, எதுவுமே இல்லைனாலும் வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு டைப் நம்ம ஜங்குக்கு. நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய லைஃப் டைமில் அவருக்கு பிடிச்ச பர்சன் அப்படின்னு ஒரு நம்பர் 1 பர்சனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாருன்னா அது நம்ம ஜங்குக்கா மட்டும்தான் இருக்கும். அவங்க அம்மா அப்பா கூட இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுறப்போ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது, அதாவது பசங்க 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாப்பிக்கை வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. என்ன தான் ஒத்துக்கிட்டு இருந்திருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, ஹேட் பண்ணியிருப்பாங்க இவங்க 2 பேரையும். பட் போக போக எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி தான் மேரேஜாக ஆகிருக்கும். இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஒரு ரியல் கப்புள்ஸாக அழகாக மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கு பேபிஸ்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஜங்குக் இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் அதுக்கு பிளான் பண்ணவும் இல்லை. இவங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி பேபி வந்துருச்சுன்னா பேபியை பார்த்துக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும், பேபி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேபி எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து ரொம்ப ஒரு கேரிங் கப்புள்ஸ். அவங்களுக்கும் தாண்டி அவங்களுடைய ஜென்ரேஷன் பற்றியும் யோசிக்கிற ஒரு கப்புள்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னருக்கு எதுனா ஒன்று ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு பயம், ஒரு சின்ன திரும்பினாலும் வரதான செய்யும். ஸோ அதனால தான் நம்மகிட்ட ஒரு மாதிரி பயந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜிமின்னு எந்த விஷயமும் கிளியராக சொல்லாமல் ஒரு மாதிரி கடுப்பேற்றிட்டு வராரு நம்ம ஜிமின். சொல்ல போனால் இல்லை வெயிட் பண்ண ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டேவும் மேற்கொண்டு கேட்டுகிட்டே இருக்காரு, என்ன விஷயம் சொல்லு ஜிமின் அப்படின்ட்டு. பட் நம்ம ஜிமின் சொல்கிற மாதிரி இல்லை. நம்மகிட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவும் கோவமாகி காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, பட் நம்ம ஜிவன் ஒன்றும் இல்லைடா கொஞ்ச நேரம் தான் போயிடலாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேங்குன்னு அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆப்போசிட்டில் வீட்டுக்கே நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிவன் காரை ஸ்டாப் பண்ணது, காரை விட்டு இறங்கி நம்ம டே கிட்ட முன்னாடி ஓடிப்போய் நின்றுட்டு, டே எங்கே போகிற, நீ எங்கே என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற, அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, என்ன ஆச்சுன்னு சொல்லு, அப்போ தான் நான் வருவேன், இல்லை வரமாட்டேன். டே நீ இல்லாமல் அங்கே எதுவுமே இல்லைடா, வா. எதுக்கு எதுக்கு நான் வரணும், யாருக்கு என்ன ஆச்சு, எதுக்கு பார்க்க போகிறோம்,
நீ நீ ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்ற ஏன்டா அப்படி கேட்டுட்ருக்க? எனக்கு பயமாக இருக்கு ஜிமின். நீ பண்ணுற விஷயம் அப்படி. திடீர்னு வந்து வீட்டில் நிற்கிற. திடீர்னு இவங்க உங்ககிட்ட கால் பண்ணி என்னமோ சொல்கிறா. நீயும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி வர. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. நான் உங்ககிட்ட எப்படிடா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? ஜிமின் ப்ளீஸ், எதா இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். இல்லைடா, அது அது வந்து ப்ளீஸ் ஜிமின், இந்த மாதிரி டைம் எடுத்துக்காத. எனக்கு டைம் போக போக பயமாக இருக்குடா. ப்ளீஸ், என்ன ஆச்சுன்னு ஒழுங்காக சொல்லுடா. இல்லைடா, அது ஜங்குக் வந்து டின்னருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி விட்டு வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு போயிருக்கான். அதுக்கு அவன் ரோட் க்ராஸ் பண்ணும்போது பார்க்காம க்ராஸ் பண்ணிட்டான்டா. ஜிமின், நீ இப்போ என்ன சொல்ல வர? ஜங்குக்கு எதனா ஆகிடுச்சா? நான் அவனை இதுக்கு தான் எதுவும் வேண்டான்னு சொன்னேன். வா போகலாம். சொல்லு, ஜங்குக்கு எதனா ஆகிடுச்சா? ஏய், ஒன்றும் இல்லைடா, அவன் நல்லா தான் இருக்கான். இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவன் ஹாஸ்பிட்டலா? அது வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் வந்து டேவோடைய கையை பிடிச்சிட்டு காருக்குள்ளே கொண்டு போயிட்டு உட்கார வைக்க நம்ம டே அழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவரோட கனவுல வந்தது ஒரு மாதிரி நிஜமாயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அழ ஆரம்பிக்கிறாரு. மூச்சு கூட சரியாக விட முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி படபடப்பாகிறாரு. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, காரில் உட்காந்த வேகத்துக்கு ஏசியை போட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு விட்டு ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம டே கிட்ட கொடுக்குறாரு குடிக்க சொல்லி. பட் நம்ம டே எனக்கு அதெல்லாம் வேணாம், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே குழந்த மாதிரி அழுறாரு. நம்ம ஜிமினுக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. நம்ம டேவுடைய கண்ணை வந்து தொடச்சி விடுறாரு. ஆனால் நம்ம டேவால் முடியல. நம்ம ஜிமினுடைய கையை தட்டி விட்டுட்டு, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, எனக்கு ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாகறாரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இருக்கான்னு கூட தெரியல இல்லையா? ஸோ அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக, இதனால தான் கால் பண்ணும்போது ஜங்குக் கால் அட்டன் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மாதிரி அப்படியே அவருக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது, ஜங்குக் எதுனா ஆகிடுச்சுன்னா அவனை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சோன்னே எல்லாம் என்னால் தான், எனக்கு அந்த கனவு வந்ததுனால தான் சொல்லிட்டு அவரையே லூஸ் மாதிரி ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. இப்போது கொஞ்ச நேரம் ஆகுது. அப்படியே அந்த ஊர் எல்லையை தாண்டி போகுது வண்டி. ஈவன் சொல்லப்போனால் நம்ம ஜங்குக்குடைய கம்பெனியும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் நம்ம டேக்கு அது தெரியல. ஏன்னா அவர் இப்போ எமோஷ்னலாக வீக்காக இருக்கார். அவருக்கு ப்ரெசண்ட்டில் இப்போ என்ன நடக்குதே தெரியல. அந்தளவுக்கு அவர் அப்படியே ஒரு மாதிரி டீப் திங்கிங்க்கு போயிட்டார். ஜங்குக்கை பற்றி யோசிச்சு தான் எங்கே போயிட்டுருக்குன்னு கூட அவருக்கு யோசிக்க முடியல. இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜிமின் தான் ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு விடு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம ஜிமின் வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. நம்ம டே இன்னமும் உள்ளே உட்காந்துட்டு அழுதுட்டு தான் இருக்கார். அவரால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆகிட்டாரு நம்ம டே. இப்போ நம்ம ஜிமின் தான் காரை விட்டு கீழே இறங்கி நம்ம டே கிட்ட, டே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை விட்டு கீழே இறக்க நம்ம டேவும் வந்து காரை விட்டு கீழே இறங்குறாரு. அவருடைய கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கே. நம்ம ஜிமின் தான் ரொம்பவும் கைத்தாங்களாக நம்ம டேவை கூட்டிகிட்டு வர. அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வே மாதிரி இருக்குது, ஒரு வழி மாதிரி இருக்குது. அந்த வழியில் ஒரு ஓரத்தில் சின்ன சின்ன லைட், கொஞ்சம் அந்த வழி தெரிகிற அளவுக்கு சின்ன சின்ன லைட். ஆனால் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஜிமின் வந்து அந்த ரூட்க்கு கூப்பிட்டு போக நம்ம டே அப்போ தான் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி செடிகளாக இருக்குது. அவர் போகிற வழியில் மட்டும்தான் பாதை இருக்குது. ஒரு மாதிரி நம்ம டே வந்து கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்க. நம்ம ஜிமினை பார்த்து, ஜிமின் ஹாஸ்பிட்டல் தானே நான் அவனை போக சொன்னேன், இங்கே இது என்னது? டே ஒன்றும் இல்லை, நீ வா. ஜிமின்
நான் ஜங்குக்கை பார்க்கணும், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து என்ன பண்ணுறாருனா, நம்ம டேவை அப்படியே அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போகிறாரு. பட் நம்ம ஜங்குக் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்டுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம ஜிமின். இப்போ அப்படியே ஒரு வழியாக ஒரு பெரிய வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸூரியஸ்லாம் கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறது, நேச்சுரல் ஆன அப்படி இருக்கும். லைக் பேம்பூஸ் வச்சே ஒரு சில வீடெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மாடர்ன் ஹவுஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி லைட்டு, ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்குது அந்த இடமே பார்க்க. அதுவும் இல்லாமல் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக காடு, ரொம்ப பச்சை பசேல்னு புல். ஆப்போசிட்லேயே ஒரு குட்டி ரிவர், ரொம்ப குட்டி ரிவர். அந்த தண்ணி சத்தம்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே மின்மினி பூச்சிலாம் பறக்குது. நம்ம டேக்கு சுத்தமாக புரியவே இல்லை, என்ன நடக்குது இங்கே, இவன் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஒரு டீப் திங்கிங்க்கு போகிறாரு. இப்போ ஒரு வழியாக அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக ஜிமின் கிட்டே கேட்குறாரு, எங்கடா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே அந்த வீட்டுக்குள்ளே வந்தது டமா டிமின்னு அப்படியே அந்த கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியே வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டே அதிலே பயப்படுறாரு. பயப்பட்டு பின்னாடி திரும்பிட்டு முன்னாடி திரும்ப பார்த்தா நம்ம ஜங்குக் கையில் பொக்கேவோட நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் யோங்கி, அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. கூட நின்றுட்டு இருந்த ஜிமினும் நம்ம ஜங்குக் சைடு போய் நின்றுட்டு அவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம டேவை பார்த்து. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஜங்குக்கை பார்த்தது ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப பயந்துருப்பாரு பிள்ளை, ரொம்ப பயந்துருப்பாரு. நம்ம ஜங்குக்கு ஓடி போய் ஹக் பண்ணிக்க நம்ம ஜங்குக்கு புரியுது, ரொம்ப பயந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கே வந்து ஜிமின்கிட்ட கொஞ்ச நேரம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை ஹக் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் பண்ணி அவர் அழுகையெல்லாம் நிப்பாட்டி எப்படியும் அவருடைய சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, பயந்துட்டியா ஜங்குக்கு, என்ன இதெல்லாம், அது டைமை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல கரெக்டாக டைம் வந்து 12 o'clock ஆகுது. இப்போ நம்ம திரும்பி நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்க, ஹாப்பி ஆனிவர்சரி, இதுக்கு தான் எல்லாம் பண்ணியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. அவருடைய செஸ்ட்லேயே போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. எதுக்கு இதெல்லாம் பண்ண, நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. சரி ஐம் சாரி, ஃபஸ்ட்டு ஐம் சாரி, நான் உன்னை பயம் எடுத்துருக்கக்கூடாது. ஆனால் எல்லா இயரும் நீ தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன், நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை. அதனால தான் மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், இப்படி கொடுத்தேன். ஆனால் ஜங்குக்கு, நீ எதுக்கு உன்னை இதில் இன்வால்வ் பண்ண, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு என்னதான் ஆயிடுச்சுன்ட்டு. அதான் பிளான், என்னோடய இம்பார்ட்டன்ஸ். நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, உன்னோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் தான் நான் இவ்வளோ தூரம் கதறிட்டு இருந்தேனா, கிறுக்கு மாதிரி பேசிகிட்ருக்கேன். சரி திட்டாத, நம்மளுக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி. ஐ லவ் யூ டே. ஜங்கு, ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டூ. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்ட்டு அந்த பொக்கையை வாங்கி நம்ம டே கிட்ட கொடுக்க நம்ம டே அதை வாங்குறாரு. அதில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டேக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. ஏன்னா அந்த ரிங் வந்து எப்போ போட்டதுன்னா, நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வந்து மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த மேரேஜ் ரிங் போடுறதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் ரிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது லவ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு ரிங் ஒன்று போட்டிருப்பாங்க, அதுதான் ப்ராமிஸ் ரிங். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் வெட்டிங் ரிங் போடுவாங்க. அந்த ரிமூவ் பண்ண அந்த ப்ராமிஸ் ரிங் தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்திருக்கும். நம்ம டேக் அதை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுவார். ஒரு மாதிரி அதை பார்த்து எமோஷ்னல் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேயோடைய டியர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, ஐம் சாரி, நான் உன்னை பயன்படுத்தினதுக்கு, அண்ட் ஐ லவ் யூ. போனேன், எங்கடா கோச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த வீட்டை விட்டே வெளியே போக நம்ம ஜங்குக்கும் பின்னாடியே ஓடி போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், எங்கடா போகிற, உனக்கு தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன், என்னடா நீ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டுருக்க, அப்போது உனக்கு ஒர்க் இருக்கு, அது எல்லாமே பொய்யா? எல்லாமே பொய். அப்போ
அப்புறம் ஏன் நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே இல்லை? ஏன்னா நான் இந்த வேலையில் இருந்தேன், இதை ப்ரிப்பேர் பண்ணுற வேலையில் இருந்தேன். அப்புறம் உனக்கு அந்த பொய் கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கால் அட்டன் பண்ணல. யோங்கி, நீயுமா? அது ஜங்குக் தான் சொன்னான் நீ ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தான் நான் கால் அட்டன் பண்ணல. ஜிமன் அவன் நாங்கள் போட்டு கொடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணான், அவ்வளோதான். ஜிமன், ஆனால் நீ இருக்கியே, என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா? அவ்வளோ கல்லஞ்சக்காரனா நீ? நான் அவ்வளோ அழுறேன், அப்போ கூட இது எல்லாமே பொய் தான்டா, அழாதுடான்னு சொல்கிறியா? இல்லை, அது ஜங்குக் தான் சொன்னான் நீ எப்படியும் அழுவன்ட்டு. அதனால தான் எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு தான் டே உன்னை பார்க்கும்போது. ஆனால் ஜங்குக் ஒன்றும் ஆகலைன்றது எனக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் எப்படியோ என்ன நானே கன்வின்ஸ் பண்ணி உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் ஜங்குக், நீ ப்ராமிஸ் பண்ணதை மீறிடக்கூடாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து ஓகேன்னு சொல்ல நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம டே தான், ஜங்குக் நீ என்ன அவனுக்கு ப்ராமிஸ் பண்ண? அது வந்து என்ன? அது நானும் அவனும் பெட் கட்டணும். பெட்டா? ஆமாம். அதாவது என்னன்னா, ஜிமன் வந்து நான் சொல்கிற வேலை இது வரைக்கும் எதுவுமே ஒழுங்காக பண்ணதில்லை. அதாவது நம்ம லவ் பண்ணும்போது எதுவுமே பண்ணதில்லை ஒழுங்காக. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த வாட்டியும் அவன் கண்டிப்பாக சொதப்புவான்னு. அவன் அப்படி சொதப்பிட்டானா அவன் கேட்டது அவனுக்கு கிடையாது. அப்படி அவன் சொதப்பலைன்னா அவன் கேட்டது அவனுக்கு உண்டு. அதான் அவன் என்ன கேட்டான், அது அவனுக்கு விளையாட பாப்பா வேணுமா? வாட், பாப்பாவா? அதை நீ ஜங்குக் கிட்ட கேட்கக்கூடாது, இவங்க கிட்ட கேட்கணும். ஏய், எங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல. சிமன், உனக்கு கேட்குறதுக்கு என்ன விஷயன்றது விவரமே தெரியாதா? அது எல்லாம் ஓகே தான், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு இன்னும் இயர்ஸ் இருக்குப்பா, இன்னும் 2 to 3 years ஆகும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுல்ல. சரி வெயிட், இப்போ எங்கள் 2 பேருக்கும் பாப்பா பிறக்கிறதுக்கும் உனக்கு பாப்பா வேணுன்றதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? எதுக்குடா இதை போய் அவன்கிட்ட கேட்ட? இல்லைடா, நானும் பார்க்குறேன் நீங்கள் 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக மாறுவீங்கன்னு, ஆனால் மாற மாட்டீங்களே. உனக்கு ஒன்று தெரியுமா, ஃப்ரெண்டுடைய பிள்ளையை எடுத்து வளர்க்குறது ஒரு தனி சுகண்டா. அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி. அதனால தான் ஜங்குக், நான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன். மோவனை, நீ மட்டும் 10 மாதத்தில் இன்னும் குழந்தை வரலன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து மறைக்க, நம்ம ஜங்குக், உங்கள் ஆணை இப்படியே நடக்கும் ஜிமன், நீங்கள் 2 பேரும் இடத்த விட்டு காலி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கியும் நம்ம ஜிமினையும் பார்க்க, இப்போ நம்ம யோங்கி தான், ஓகே ஹாப்பி ஆனிவர்சரி ஜங்குக் அண்ட் டே. அப்புறம் ஜிமன், நம்ம போகலாமா? போகலாம் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து யோங்கி கிட்ட போய் நிற்க, இப்போ நம்ம யோங்கி தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, டே நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு பாதியிலே கிளம்பி வந்துடாத, உனக்கு லீவ் நான் எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் 2 பேரும் முதல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அந்த இடத்த விட்டு போகிறாரு. இப்போ இவங்க 2 பேர் போனதும் நம்மகிட்ட ஒரு மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. அவர் பார்க்குறது ஒன்றும் காதலாக இல்லை, கன்றாவியாக பார்க்குறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா. இப்போ நம்ம டே தான் அப்படியே போயிட்டு அங்கே ஒரு கவுச் இருக்குது, அந்த கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு, டே என்ன இன்னமும் கோவமாக இருக்கியா? ஆமாம், ஐம் சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் பயன்படுத்தணும்னு சொல்லலை, உன்னை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் சொன்னேன். எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு வேறு டாப்பிக்கே கிடைக்கலையா? எதுக்கு உனக்கு என்னமோ அந்த மாதிரி காட்டினேன், நான் அதனால தான் பயந்தேன். இல்லை அது சரி, அதை விட ஐம் சாரி, நான் காலில் கூட விழுறேன், போதுமா? போதாது, காலில் விழுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அந்த கவுச் மேலே அவருடைய காலை தூக்கி வைக்க, நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேவோடைய காலை தூக்கிட்டு,
சாரிம்மா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சாரி கேட்க நம்ம டே இப்போ தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த பொக்கேவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கையிலேயே வச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம டே, சரி இதெல்லாம் எப்படிடா அரேஞ்ச் பண்ண? நான் 2 days லீவ் கேட்டு அரேஞ்ச் பண்ணேன். அப்போனா 2 நாளாக வேலைக்கு போகிறேன், நீங்கள் தான் வந்திருக்க. ம். அட பாவி, வேலைக்கும் தான் போனட்டே. சரி, ஆனால் இதுக்கு ரொம்ப செலவாயிருக்குமே. அதெல்லாம் நீ யோசிக்காத, புரியுதா? உனக்கு பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்கு இடம். நைட் டைம் தான் இப்படி, பகலில் இன்னமும் அழகாக இருக்கும். உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. உனக்கு ஒரு கேமராவும் வாங்கினேன். இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்குது, நீ ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியா? ஆமாம் ஷங்கு, நீ உண்மையிலேயே வேறு லெவல் ஹஸ்பண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஓடி போய் நம்ம சங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம சங்குக்கு நம்ம டே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டுக்கு மேலே இருக்க ஒரு பெட்ரூம் காரிடோருக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரொம்பவும் அழகாக தெரியுது. ஸோ அந்த இடத்த அவ்வளோ அழகாக நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேக்கு காட்டிகிட்ருக்கா. அந்த சில்லுன்னு காற்றுல ரொம்ப அழகாக அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே கீழே இருக்க அந்த சின்ன ஆறை வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம சங்கு கிட்டே கேட்குறாரு. நம்ம சங்குக்கு எப்படி வேணான்னு சொல்லுவார். அழகாக நம்ம டேவை கையை பிடிச்சி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல நிறைய புல்லெல்லாம் இருக்குது. அந்த புல் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அந்த தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த லவ் பண்ண அந்த சீனரிஸ் அது எல்லாத்தையும் பேசி சிரிச்சுட்டு சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கு அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. வீட்டுக்கு பின்னாடியே இந்த பிபிக்யூலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நம்ம டேவும் அவரும் மட்டும் தனியாக அந்த இடத்துல அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அழகான குட்டி கேம்பும் இருக்குது அந்த இடத்துல. இப்போ அப்படியே ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக அந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்களோட லவ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக தூங்குகிற நேரம் வருது. நம்ம அப்படியே பொறுமையாக அப்படியே மேலே இருக்க அந்த பெட்ரூமில் போயிட்டு பெட் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு நம்ம சங்குக்கு. அவரும் நம்ம டே கிட்ட வந்து படுத்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை பற்றிலாம் ஷேர் பண்ணுறாரு. கம்பெனியில் நடந்தது, அவருடைய லவ் லைஃப்பில் நடந்தது. நம்ம டீவை வந்து லவ் பண்ணுறப்போ அந்த ப்ரொப்போசிங் டைமில் அவருடைய அந்த ஒரு ஆன்சைட்டி சீன் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தை எல்லாத்தையுமே நம்ம டே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம டே அதை எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருக்காரு. ஏன்னா நம்ம டே ஜங்குக் அப்படின்றத தாண்டி ஜங்குக்குடைய சைடு லவ் அப்படின்றது ஒரு தனி அழகு இல்லையா. நம்ம ஜங்குக் லவ் பண்ணும்போது நம்ம டேவை எப்படிலாம் ரசிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டேவை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்படிலாமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி நைட் அவ்வளோ அழகாக கழிக்குது. இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம டேவும் ஜங்குக்கும் நம்ம ஜிம்மனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நைட் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சூரியன் அப்படியே அந்த வெளிச்சம் நம்ம டேவுடைய முகத்தில் அடிக்க நம்ம டேவுடைய கழுத்தெல்லாம் மார்க்கு, அதாவது நம்ம ஜங்குக்கு நைட் பண்ண வேலை. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை அப்படியே பொறுமையாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த வெயிலெலாம் படாத மாதிரி அவரை செக்யூர் பண்ணி அப்படியே உடம்போட அணைச்சி வச்சுக்கிறாரு. நம்ம டேக்கும் நம்ம சங்கு கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் தானே, அதுக்கப்புறமேட்டு திரும்பியும் வேலைக்கு அது இதுன்னு போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இந்த விஷயத்த நம்ம சங்குக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவுடைய ஃபேஸை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சங்குக்கு டே இதெல்லாம் கொஞ்ச நேரம் நினச்சி ஃபீல் பண்ணுறோம்ல, எனக்கு எப்போவுமே உன் கூட இப்படி இருக்கணும்னு தோணுது தெரியுமா. ஆனால் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான், இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு திரும்பியும் நீ வேலைக்கு போக ஆரம்பிப்ப. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் எத்தனை நைட் நீ வராமல் இருப்ப. இனிமேட்டு எல்லா நைட்டும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். எப்படி? ஏன்னா எனக்கு போஸ்டிங் கிடச்சிருச்சு. என்னது? அப்படியா? ப்ரொமோஷனா? என்ன ஜங்குக் சொல்கிற? ஆமாம்,
ஐ ஆம் அ மேனேஜர் நவ். ஸோ மேனேஜர்னால ஆஃபீஸ் டைம் மட்டும் வேலை பார்த்தா போதும், மற்ற நேரம் வீட்டுக்கு வந்துடுவேன். நிஜமாவா? அப்போ எல்லா டேவும் எல்லா நைட்டும் என் கூட நீ இருப்பியா? ஆமாம். அச்சோ ஜாலி ஜாலி. அப்போ நான் டெய்லி நைட்டு உனக்கு நான் கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்போ நான் டெய்லி நைட்டு நேற்று மாதிரி இருப்பேன், பரவாயில்லையா? இப்போல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்? அதெல்லாம் அப்படி தான். சரி சங்கு, நீ ஜெமனுக்கு ப்ராமிஸ் பண்ணல? ஆமாம். அது அவனுக்காக பண்ணியா இல்லை நமக்காகன்னு? அது எப்படி அவனுக்காக பண்ணுவேன்? எனக்கு பிடிச்சிருக்குது அவனுடைய அந்த ஒரு ப்ராமிஸ். நம்மளுக்கும் மேரேஜ் ஆகி 2 years ஆகிடுச்சு. லவ் பண்ணும்போது இந்த விஷயத்தை பற்றி எத்தனை வாட்டி பேசியிருப்போம். நான் 2 வருஷம் பொறுத்துட்டு இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா பார்த்துக்கோயேன். ஏய் சங்குக்கு என்ன பேசுகிறா? சும்மா சொல்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 2 வருஷம் உன்னை விட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறப்போ அதான் அந்த ப்ராமிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டேய், நான் வாழணும்னு நினச்சதும் உன் கூட இதுக்காக தான். சந்தோஷமா நீ நான் நமக்குன்னு ஒரு குழந்த, சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் சின்ன வருமானமாக இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீனு, நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தைன்னு சந்தோஷமாக இருக்கலாம்ல. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் சந்தோஷம் மட்டும். நைட்டு வேலைலாம் முடிஞ்சு டென்ஷனாக வரப்போ உங்கள் 2 பேரும் முகத்தையும் பார்க்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்குதுல்ல, அது போதும். அதுக்காக தான் ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு எல்லாமே கிடைக்குது. காரணம் நீ. ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டே ஜங்குக். ஆனால் ப்ராமிஸ் பண்ண. என்னது? இன்னொரு குழந்தைக்கா? ஏய் அதுக்கு இல்லை, இனிமேட்டு இப்பெல்லாம் பயமுறுத்தக்கூடாது என்ன? ஓ சரி, ஐம் சாரி. ப்ராமிஸ் எதுவும் பண்ண மாட்டேன்ல? பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கிட்டே 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழகாக அப்படி படுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் டேஸ் போகுது, கொஞ்சம் மந்த்ஸ் போகுது. நம்ம ஜங்குக்கிட்ட இருந்ததை விடவும் ரொம்பவும் கேரிங்காக இருக்கார். நம்ம ஜங்குக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி வேலை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருவார். சரியாக 6 மணிக்கு நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணுற டைம். அதுக்கப்புறமேட்டு அந்த 6 மணிக்கு அப்புறம் எந்த வேலையும் பார்க்க மாட்டார். நம்ம ஜங்கு கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு அவருக்காகன்னு வெயிட் பண்ணுறது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கார்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது, ஸ்டோன் பெஞ்ச் போட்டு வச்சுருக்கிறது, நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு, அப்படி ஒரு அழகான ஒரு லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் கொஞ்சம் மந்த்ஸ் போகுது. அந்த வீட்டில் ஒரு அழகான ஒரு சின்ன சிரிப்பு சத்தமும் கேட்குது. அதாவது நம்ம டேக்கும் ஜங்குக்கும் ஒரு அழகான குழந்தை. நம்ம ஜங்குக் நம்ம டேவை ரொம்பவும் பத்திரமா பார்த்துப்பார். அவருக்கு என்ன விஷயம் செஞ்சாலும் அவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் ஒரு கேரிங் ஹஸ்பண்ட். அப்படின்னா இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு லேபிள் ஒட்டின பர்சன் நம்ம ஜங்குக். அந்த அளவுக்கு பார்த்துப்பாரு நம்ம டேவை. ப்ளஸ் அவங்களுடைய குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றிலாம் நம்ம ஜங்குக் சொல்லவே தேவையில்ல. டான் 6 மணிக்கு வந்தால் அந்த 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் குழந்தை, அதுக்கப்புறம் ஃபுல்லாக டே அப்படின்ற மாதிரி பிரித்து யூஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை எங்கேயும் முடிக்கிறேன். உங்களுடைய ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். டேக்கு கூட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். சாரி, நான் டேக்கு கூட ஆனிவர்சரிக்கு லேட்டாக போட்டுட்டேன். பை த வே, ஐ லவ் யூ ஆல்.